Hi, hello, வணக்கம் and welcome to my YouTube channel Slides Factory. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். இது வந்து Eurekaforbes ஓட trendy nano vacuum cleaner. இது வந்து dry vacuum cleaner தான். Dry and wet கிடையாது. Dry vacuum cleaner budgeted range. ஸோ இது நான் என்னுடைய கார் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்ன இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி Eurekaforbes அந்த பிராண்டு நான் ஏன் சூஸ் பண்ணேங்கிறதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். Eurekaforbesன்றது ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் கம்பெனி, அதாவது 37 இயர்ஸாக இருக்குது. அவங்க வந்து ஹைஜீன் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட்லாம் நம்பர் 1ல் இருக்காங்க. அதோடு இல்லாமல் அவங்க வந்து மற்ற கம்பெனி மாதிரி டீலர்ஷிப்லாம் வைக்காமல் டேரக்ட் மார்க்கெட்டிங்லேயே இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இது வேணும் அப்படின்னா Eurekaforbesலேருந்தே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வீட்டுக்கு வந்து கூட உங்களுக்கு வந்து அதை டெமோ கொடுத்து உங்களுக்கு விற்றுருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க டீலர்ஷிப் சார்ஜஸ்லாம் எதுவுமே இல்லாமல், அதோடு இல்லாமல் ஒரு மற்ற பிராண்டு கிடைக்கிற அதே குவாலிட்டி ப்ராடக்ட்டு அதை விட கம்மி ரேட்டில் Eurekaforbesல கிடைக்கும். நான் வந்து இதனால் அந்த கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எனக்கு Eurekaforbes பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா நான் அதில் வந்து கொஞ்சம் ஒரு 6 மந்த் போல் ஒர்க் பண்ணியிருக்கேன். Eurekaforbesல ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்கேன் ஹைதராபாத்தில். ஸோ எனக்கு அது பிடிக்கும். அவங்க கூட ஒரு நேஷனல் ஆந்தம் மாதிரி அவங்க ஒரு ஆந்தம் வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு. பி எ யூரோ சாம்ப், சக்ஸஸ்ஃபுல் யூரோ சாம்ப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அது வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆந்தம். அதை பாடிட்டு தான் டெய்லி எல்லோரும் வந்து மார்க்கெட்டிங்கே போவாங்க. அவங்க வந்து அதை ஒரு பிஸ்னஸை வந்து பிஸ்னஸாக மட்டும் பார்க்காம ஹார்ட் அண்ட் சோலோடு பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அது, அந்த கல்ச்சர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஃபீலிங்காலேயே நோ தெரியல, நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது பார்ப்போம். ஸோ இது நான் வந்து நெட்டில் ஆன்லைனில் வாங்கலை, இங்கே லோக்கல் மர்ச்சன்ட்டுக்கிட்ட தான் வாங்கினேன். ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே நங்கநல்லூர்லேயே ஒரு லோக்கல் மர்ச்சன்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆன்லைனில் கூட கிடைக்கிது. இது ஆன்லைனில் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்லைனில் வாங்குறதுக்கு லிங்க் கொடுக்குறேன், அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் பிளாப்லா திங்ஸ் அண்டு சிடி. இந்த சிடி என்ன அப்படின்னா இது வந்து யூசர் மேனுவல், இந்த மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ நான் எதுவும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும்னு அவசியமே இல்லை. இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா சிடியே பார்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது. ஸோ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோங்கும் போது அதை நம்ம உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் தானே, அதனால தான். ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோர் கிளீனர் ஒன்று இருக்குது, நாசில். ஸோ இது வந்து ஃப்ளோர் கிளீனர் நாசில். இதில் ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு ப்ரெஷ் மாதிரி வெளியில் வருது, ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த பட்டனை தூக்கி விட்டோம்னா அந்த ப்ரெஷ் உள்ளே போயிடுது. ஸோ அந்த ப்ரெஷ் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்பொழுது அந்த அழுக்கெல்லாம் சக் பண்ணி எடுத்துரும். ஸோ இது 2 டைப்பாக ஒர்க் பண்ணும், ப்ளோ பண்ணும், சக் பண்ணும். சில இடங்களில் வந்து இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் இருக்கிற ஜன்னலை க்ளீன் பண்ணுறம்போது ப்ளோயர் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா தூசிலாம் வெளியில் தள்ளி விட்டுரும். வீட்டுக்குள்ளேயே க்ளீன் பண்ணும்போது அந்த சக் பண்ணுற மாதிரி அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸை உள்ளே இழுத்துக்கும். அந்த டஸ்ட் பேக்கில் வந்து சேர்ந்துடும் டஸ்ட்லாம். இது ஃப்ளோர் மேட்டு. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் பைப்பு ஒன்றும் இல்லை, 2 பைப்பு கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்குது. தென் ஒரு ஹோஸ், ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் தான் டைரெக்டாக அந்த வேக்யூம் கிளீனரோடு அட்டாச் ஆகும். இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஹோஸ் நம்ம சொருகி யூஸ் பண்ண போகிறோம். தென் இங்கே அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. அட்டாச்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டட் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அட்டைப்பட்டிலேயே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இது ஒரு ப்ரஷ் மாதிரி, ப்ரஷ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இது ஒரு சின்ன ஹோஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற அந்த ஃப்ளோர் கிளீனிங் ஹோஸ் மாதிரியே இது ஒரு குட்டியாக இருக்குது. ஜன்னல் ஐ திங்க் நம்ம யூஸ் பண்ணுறதான மல்டிபர்பஸ். தென் ஒரு ஷார்ப்பர் ஹோஸ் ஒன்று இருக்குது. இது வந்து டில்ட் பண்ணோம், இப்படி டில்ட் பண்ணால் ப்ரெஷ் வருது, இப்படி டில்ட் பண்ணால் இந்த சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. இதை வச்சு சின்ன சின்ன இடங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இது நான் 3600க்கு நான் வாங்கினேன் இங்கே லோக்கல் மார்க்கெட்டில். இப்போ வேறு இயர் எண்டு, அதாவது மார்ச் 31ன்றதுனால இயர் எண்டு சேல் போட்டிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கினேன். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். கலர் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன், பிளாக் அண்ட் ரெட். அண்ட் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 வீல்ஸ் இருக்குது. தென் பாட்டமில் ஒரு ஃப்ளெக்சிபிள் வீல் இருக்குது. இது வந்து திருப்பறதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் டர்ன் பண்ணி போகும்போது உங்கள் கூடவே அதை ட்ராவல் பண்ணிட்டு வரும் ஈஸியாக. இந்த இடத்துல வந்து ஓஸ் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் இந்த ஓஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே லைட்டாக பட்டன்ஸ் மாதிரி இப்படி வச்சுருக்காங்க.
ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ரெஸ் டைப். ஸோ இதை வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மாட்டிக்கும். இந்த அதர் எண்டில் நீங்கள் அந்த கொடுத்துருக்கிற அட்டாச்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். தென் கேபிள், இதோடைய பவர் கன்சம்ஷன் என்ன அப்படின்னா 1000 வாட்ஸ் இன்புட், அதாவது 1000 வாட்ஸ் மோட்டருங்கிறதுனால இதே பிராண்டு இதே சேம் ரேஞ்சில் 3600 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனியில் வந்து 800 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து 1000 வாட்ஸ் கொடுக்கறதுனால அந்த மோட்டார் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதனால் அந்த ப்ளோயரோ சக்கரோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும், கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். இங்கே வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு. தென் இங்கே வந்து உங்களுக்கு ஓஸ் இருக்குது. இது எவ்வளோ மீட்டர் இருக்குதுன்னு தெரியல, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இன்னும் இதை ஓப்பன் பண்ணல ஃபுல்லாக, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இதை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தனியாக அதை வந்து இதை மிஷின்லேயே சுருட்டிலாம் வைக்க தேவையில்லை. ஸோ இதை போல் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், நான் இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஓஸ் உள்ளே போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் அப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஓஸ் உள்ளே போய்டும், இழுக்கன்னா இழுத்துக்கலாம். தென் இங்கே ஒரு சின்ன நாசில் மாதிரி கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா இது எதுக்குன்னே தெரியல ஆக்சுவலாக, நான் பார்த்துட்டு சொல்கிறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அகைன். என்னடா அவன் ஒன்றுமே தெரியாமல் அன்பாக்சிங் பண்ண வந்துட்டான்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் அன்பாக்சிங், ஸோ ப்ளீஸ் பேர் மீ. இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு இது டஸ்ட்டு பேக்கு, டஸ்ட் கலெக்டர் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த பேக்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய டஸ்ட்லாம் கலெக்ட் ஆகிடும். இங்கே கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோல்ட் இருக்கும், அது வழியாக நீங்கள் வந்து டஸ்ட்பினில் எல்லா டஸ்ட்டையும் எடுத்துடலாம். இது வந்து முக்கியமாக என்னென்னா இது ரீயூசபிள், வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் தனியாக டஸ்ட் பேக் மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. தென் இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இதாங்க, இது வந்து வேறு எதுவும் இதை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு தான் பண்ணுது. ஸோ இதை போல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் பார்த்து நான் வாங்கின மாதிரியும் வாங்கலாம், அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட வாங்கிட்டா உங்களுக்கு வீட்டில் வந்துடும். எனக்கு அர்ஜென்ட்டாக இப்போ வாங்கணும் போல் இருந்துச்சு, போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினோங்கிற திருப்தியும் இருக்கும், வீட்டுக்கு ப்ராடக்ட்டும் உடனே நம்ம கையோடையே கொண்டு வந்துடலாம். இதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு முடிஞ்சதுன்னா இதே போல் அன்பாக்சிங் வீடியோஸ் நிறையா பண்ணுறேன். தென் என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் எப்படி வீடியோ போடுறேன்னு சொல்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching. Bye.